இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 401வது படைப்பிரிவுக்கு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்தி குறித்த படைப்பிரிவின் கட்டளை தளபதியையும் அளித்து போர் வாகனங்களையும் தட்டி தூக்கிய தனி ஒரு பலஸ்தீனிய போராளி. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்த நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த போகும் ஹீப்ரு புது வருடமும். ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே சரக்கு கப்பல் ஒன்றை தட்டி தூக்கிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஐநாவின் பொதுச்சபையில் நடைபெறக்கூடிய அமர்வுகள் தொடர்பாக யெமன் ஹவுதி தலைமைகள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையும் லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் மக்களுக்கும் ஆயுதங்களை வழங்கப் போகும் அமெரிக்காவும் லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தமும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இத்தாலியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வீரியமான போராட்டங்களும் ஐநாவின் பொதுச்சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் காசாவை நோக்கி பயணிக்கும் சுமுத் புளோட்டிலா கப்பல்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுத்தப்பட்டால் சுமுத் புளோட்டிலா கப்பல்களோடு இத்தாலியிலிருந்து இணையப்போகும் கப்பல்களுக்கு எதிராகவும் ஏதாவது செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் இத்தாலி அரசாங்கத்திற்கு எதிராக உச்ச வேலைநிறுத்த போராட்டங்களை மேற்கொள்வோம் என இத்தாலியினுடைய துறைமுக தொழிற்சங்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய சரக்கு கப்பல்களையும் இத்தாலிய துறைமுக தொழிற்சங்க அதிகாரிகளே தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். மேலும் இத்தாலிய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படக்கூடாது என்பதற்காகவும் துறைமுகத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுதங்களை ஏற்றுவதற்கும் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இத்தாலியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து விதமான ஆயுதங்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் இத்தாலிய துறைமுக அதிகாரிகளும் தொழிற்சங்க உறுப்பினர்களும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் இத்தாலியிலே அனைத்து விதமான தொழிற்சங்க உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்யப்பட்டு வருவதனாலும் இந்த இனப்படுகொலைகளுக்கு மத்தியில் இத்தாலி அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கு முன் வருவதனாலும் ஐநாவின் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக இத்தாலி அரசாங்கம் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடாததன் காரணத்தினாலும் இத்தாலியிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வேலைநிறுத்த போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ஒட்டுமொத்த இத்தாலியும் முழுமையாக முடக்கப்பட்டது. இத்தாலியிலே இருக்கக்கூடிய 70க்கும் அதிகமான மாநகர சபைகள் முழுமையாக முடக்கப்பட்டு வேலைநிறுத்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இத்தாலியினுடைய புகையிரத சேவைகள் பேருந்து சேவைகள் என்பன ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டிருந்தன. இத்தாலிய துறைமுகங்களுக்கும் இத்தாலியிலே இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இடையிலான பாதைகளையும் முழுமையாக இழுத்து மூடியிருந்தார்கள். மேலும் இந்த வேலைநிறுத்த போராட்டங்களை நிறுத்துவதற்காக களமிறக்கப்பட்ட இத்தாலிய போலீசாருக்கு எதிராகவும் இத்தாலிய தொழிற்சங்க உறுப்பினர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இத்தாலிய அரசாங்க கட்டிடங்களுக்கு எதிராகவும் போலீஸ் நிலையங்களுக்கு எதிராகவும் கற்களை வீசி எரிபொருட்களை வீசி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதாவது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இத்தாலிய தொழிற்சங்க உறுப்பினர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஒட்டுமொத்த இத்தாலியையும் முடக்கிவிட்டன. அத்தோடு இத்தாலிய தொழிற்சங்க உறுப்பினர்களான கிறிஸ்தவர்களிடம் இருக்கக்கூடிய 1% மனிதநேயம் கூட அடிமை அரபு தலைமைகளிடத்திலும் அடிமை அரபு தலைமைகளை கொண்டாடக்கூடிய ஜியோனிஸ்ட் முஸ்லிம்களிடத்திலும் அடிமை அரபு நாடுகளில் மௌனமாக இருக்கக்கூடிய கோலை முஸ்லிம்களிடத்திலும் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து ஐநாவின் பொதுச்சபையில் முதல் நாள் அமர்வுகள் ஆரம்பமாக இருந்தது. இதன் ஆரம்பமாக பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவருடைய உரையை முன்வைத்திருந்தார். மேலும் குறித்த உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரை எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. காசாவிலே நடைபெறக்கூடிய கொடூரங்களை எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்தவே முடியாது. இன்று 142 மாநிலங்கள் அமைதியை முன்மொழிகின்றன. தற்போது காசாவின் படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. பலஸ்தீனிய மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பலஸ்தீனுக்கான இந்த அங்கீகாரம் ஹமாஸுக்கு மிகப்பெரிய தோல்வியாகும். காசாவின் எதிர்காலத்தில் ஹமாஸ் ஒரு பொழுதும் இருக்காது. காசாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டதும் காசாவிலே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதும் பலஸ்தீனிய மாநிலத்திற்கான ஒரு தூதரகத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். பலஸ்தீனிய மாநிலம் அங்கீகரிக்கப்பட்டு பலஸ்தீனிய மாநிலம் நிறுவப்பட்டதும் எங்களுடைய
பலஸ்தீனுடைய பங்காளிகளான அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு அவர்களுடைய உறவுகளை வலுப்படுத்துவார்கள். இஸ்ரேலுக்கான முழுமையான அங்கீகாரத்தை எங்களுடைய பங்காளிகளான அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முழுமையாக வழங்குவார்கள். இஸ்ரேலுக்கான எல்லாவிதமான ஆதரவையும் வழங்குவார்கள். உண்மையில் இது வரலாற்று வெற்றியாகும். இஸ்ரேலியர்களையும் பலஸ்தீனியர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய திட்டத்தையே பிரான்ஸ் விரும்புகின்றது. இஸ்ரேலியர்களும் பலஸ்தீனியர்களும் ஒன்றிணைந்து வாழ்வதே சமாதானத்தை ஏற்படுத்தும். இதனாலேயே பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கின்றது என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஐநாவின் பொதுச்சபையில் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய உரையை முன்வைத்திருந்தார். அதே போன்று ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களும் இனப்படுகொலை தாக்குதல்களும் நிறுத்தப்படாவிட்டால் அதற்கான தீர்ப்பை வரலாறு நிச்சயமாக எங்களுக்கு வழங்கும். பலஸ்தீனிய மக்களை படுகொலை செய்தவர்களுக்கும் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்தாதவர்களுக்கும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு மத்தியில் வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலை தொடர்பாக கண்மூடித்தனமாக நடந்து கொள்பவர்களுக்கும் நிச்சயமாக வரலாறு மிருகத்தனமான தீர்ப்பையே வழங்கும். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலைகளை மேற்கொண்டவர்களுக்கும் அவற்றை கண்டு மௌனமாக இருந்தவர்களுக்கும் வரலாறு மிருகத்தனமான தண்டனையை வழங்கும். மேலும் பலஸ்தீனிய தேசத்தை ஐநாவின் பொதுச்சபையில் அங்கீகரிப்பது மாத்திரம் போதாது. ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் பலஸ்தீனிய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஐநாவின் முழு உறுப்புரிமை நாடாக பலஸ்தீனிய தேசம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதேபோன்று அறிக்கை அரசன் துரோகி அர்துகானும் அவருடைய உரையை முன்வைத்திருந்தார். இருப்பினும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அர்துகான் பேசிய மைக்கினுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. இதனால் அறிக்கை அரசன் அர்துகானினுடைய வெற்று கண்டன அறிக்கைகளை உலகம் கேட்கவில்லை. இதனால் ஒட்டுமொத்த உலகமும் பாதுகாக்கப்பட்டது. மேலும் ஐநாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் உயிர் தப்பினார்கள். இல்லாவிட்டால் துரோகி அர்துகானினுடைய வெற்று அறிக்கைகளினாலும் வீர வசனங்களினாலும் ஒட்டுமொத்த உலகமும் இந்நேரத்திற்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கும். அடுத்து அமெரிக்க விசா நிராகரிக்கப்பட்ட துரோகி அப்பாஸ் காணொலியின் மூலமாக ஐநாவின் பொதுச்சபையில் இணைந்து கொண்டிருந்தார். மேலும் துரோகி அப்பாஸ் குறித்த காணொலியில் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கு பிறகு காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஹமாஸ் இருக்க முடியாது. பலஸ்தீனிய தேசத்தின் எதிர்காலத்தில் ஹமாஸுக்கு எந்தவிதமான பங்கும் இருக்காது. ஹமாஸ் இல்லாத பலஸ்தீனிய தேசமே உருவாக்கப்படும். ஹமாஸ் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அதனுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் பலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் ஆயுதங்கள் இல்லாத ஒரு அமைதியான பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்குவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம். இருநாட்டு தீர்வின் மூலமாக இராணுவமயப்படுத்தப்படாத பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்படுவதே மிக முக்கியமானதாகும். அத்தோடு நாங்கள் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரித்துள்ளோம். இஸ்ரேலியர்களுடைய உரிமைகளை நாங்கள் ஏற்கனவே அங்கீகரித்துள்ளோம். இதற்கு பிறகும் நாங்கள் இஸ்ரேலை தொடர்ச்சியாக அங்கீகரிப்போம். இருநாட்டு தீர்வின் மூலமாக இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்துவதே எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கும் என துரோகி அப்பாஸ் காணொலியின் மூலமாக ஐநாவின் பொதுச்சபையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனவே இதே போன்று இன்னும் பல அடிமைகள் ஐநாவின் பொதுச்சபையில் பிஸ்ஸாக்களையும் பேகர்களையும் பொறித்திருந்தார்கள். மேலும் நாளைய தினமும் இன்னும் சில அரபு அடிமைகள் பொறிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அத்தோடு சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐநாவின் பொதுச்சபையிலே நடைபெறக்கூடிய இந்த அமர்வானது பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கக்கூடிய அமர்வல்ல. இது ஹமாஸையும் பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமர்வாகும். அடுத்து ஐநாவின் பொதுச்சபை அமர்வு தொடர்பாகவும் இருநாட்டு தீர்வு கொள்கைகள் தொடர்பாகவும் யமன் அன்சாருல்லாவின் புரட்சி குழுவினுடைய தலைவர் முகமது அலி அல் ஹவுதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இரு மாநில தீர்வு என்பது இருநாட்டு தீர்வு என்பது பலஸ்தீனிய காரணத்தினை காட்டிக் கொடுக்கக்கூடிய தீர்மானமாகும். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்தின் நலன்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டமாகும். இந்த இருநாட்டு தீர்வின் மூலமாக பலஸ்தீனிய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படுகின்றன. இருநாட்டு தீர்வானது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை ஒரு பொழுதும் மீட்டெடுக்காது அல்லது ஆக்கிரமிப்பினுடைய விரிவாக்கத்தையும் ஆக்கிரமிப்பின் கொடூரங்களையும் ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்தாது. சவுதி அரேபியா உட்பட அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலுடனான அடுத்த கட்ட உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய அட்டையாகவும் வாய்ப்பாகவுமே இந்த இருநாட்டு தீர்வு கொள்கை காணப்படுகின்றது. இதற்காகவே இவர்கள் இந்த இருநாட்டு தீர்வு
கொள்கைகளையும் முன்வைக்கின்றார்கள். மேலும் யமன் மக்களாகிய நாங்கள் ஒரு பொழுதும் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. ஒட்டுமொத்த நிலங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான நிலங்களாகும். பலஸ்தீனிய நிலத்திலிருந்து ஆக்கிரமிப்பு முழுமையாக துரத்தி அடிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஆக்கிரமிப்பை பலஸ்தீனிய நிலத்திலிருந்து முழுமையாக துரத்தி அடிப்பதற்கே அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்காகவல்ல. மேலும் பலஸ்தீனிய தேசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை யமன் மக்கள் எப்போதும் பலஸ்தீனிய மக்களோடு ஒன்றாக இருப்பார்கள் என முகமது அலி அல் ஹவுதி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதிலே ஒரு ட்ரோனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இன்னும் ஒரு ட்ரோன் ஈலாட் பிரதேசத்திலே தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பல் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து லெபனானி அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்காவிட்டால், ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றாவிட்டால் அமெரிக்கா அவசரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றும் லெபனானுக்குள்ளே அமெரிக்க இராணுவம் நேரடியாக தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதேபோன்று ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஆரம்பிப்போம் என நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் லெபனானி அரச தலைவர்களுக்கு செய்தியொன்றை அனுப்பியிருப்பதாகவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதேபோன்று அமெரிக்க தூதர் டாம் பெராக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிய இராணுவம் பலவீனமாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் லெபனானிய இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். நாங்கள் லெபனானிய இராணுவத்தினை பலப்படுத்துவது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கல்ல, அவர்களுடைய சொந்த மக்களான ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துவதற்காகும். மேலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயுதங்கள் முழுமையாக வழங்கப்பட்டு ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய லெபனானிய குழுக்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய லெபனானிய மக்களுக்கும் ஆயுதங்களை வழங்கி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போராடுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கே அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது. அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய கருத்துக்களில் இருந்து இவை உறுதிப்படுத்தப்படுகின்றன. லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஆயுதமேந்தி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போராட வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்றது என்பதனை அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அடுத்து ஐநாவின் பொதுச்சபையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய பிரதிநிதிகளுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது. ஐநாவின் பொதுச்சபையில் கலந்து கொள்ளக்கூடிய ஈரானிய பிரதிநிதிகள் எந்தவிதமான பொருட்களையும் கொள்வனவு செய்யக்கூடாது என்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடைய நிகழ்ச்சி நிரல்கள் நடைபெறக்கூடாது என்றும் அமெரிக்க அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது. மேலும் நாளைய தினம் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் ஐநாவின் பொதுச்சபையில் உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக இன்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியானுக்கு வழிகாட்டுதல்களையும் எவ்வாறு உரையாற்ற வேண்டும், எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்களையும் விரிவுரைகளையும் வழங்கி இருப்பதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய புது வருடத்தினை முன்னிட்டு நெட்டன்யாஹு விசேட இராணுவ தளபதிகளுடைய அமர்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த அமர்விலே நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த தடைகளையும் சிக்கல்களையும் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானையும் எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வரக்கூடிய ஹீப்ரு புது வருடம் மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புது வருடமாகவே அமையப் போகின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பின் மிக முக்கியமான சாதனைகளை படைக்கக்கூடிய வரலாற்றிலே மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய புது வருடமாகவே அமையப் போகின்றது. ஈரானையும் எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய புது வருடமாகவே அமையப் போகின்றது. வரக்கூடிய இந்த புது வருடத்தில் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழித்து மாத்திரம் நாங்கள் வெற்றிகளை அடையப் போவதில்லை. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து கொள்ளப் போகின்றோம். வரக்கூடிய இந்த புது வருடம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கான, வெற்றிக்கான, ஒற்றுமைக்கான மிக முக்கியமான புது வருடமாக அமைந்திருக்கும் என நெட்டன்யாஹு
நெட்டன்யாஹூ குறித்த அமர்விலே தெரிவித்துள்ளார். அதாவது இந்த ஹீப்ரு புது வருடம் முடிவடைவதற்கு முன்பு ஈரானை முழுமையாக அளிப்பதாகவும் எதிர்ப்பற்றுக்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து கொள்வதாகவும் நெட்டன்யாஹூ அறிவித்துள்ளார். ஈரானையும் எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் நெட்டன்யாஹூ உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த ஹீப்ரு புது வருடம் முடிவடைவதற்கு முன்பு நெட்டன்யாஹுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போகின்றது. நெட்டன்யாஹூ கூறுவதை போன்று இந்த ஹீப்ரு புது வருடம் வரலாற்று சிறப்புமிக்க புது வருடமாகவே அமைந்திருக்கும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தோல்விகளோடு வரலாற்று சிறப்புமிக்க புது வருடமாகவே அமைந்திருக்கும். நெட்டன்யாஹுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலம் குளித்தோண்டி புதைக்கப்பட்ட புது வருடமாகவே அமைந்திருக்கும். அடுத்து ஈரானிய அணுசக்தி துறையினுடைய தலைவர் அவசரமாக ரஷ்யாவுக்கு விஜயம் செய்திருந்தார். மேலும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அதாவது ஈரானிலே 8 அணுசக்தி மின் நிலையங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ரஷ்யா அவசரமாக ஈரானுக்குள்ளே 8 அணுசக்தி மின் நிலையங்களை முழுமையாக அமைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு ஈரானிய வான் பாதுகாப்பு படைகளுடைய பயிற்சிகளும் மேற்கொள்ள ஈரானினுடைய பல பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்பட்டு இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு ஈரான் முழுமையாக தயாராகிவிட்டது. தரைவழி தாக்குதலில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழி தாக்குதலிலே பலஸ்தீனிய போராளிகளோடு நேரடியாக மோத முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்களினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 15க்கும் அதிகமான கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் காசா சிட்டி தெருக்களுக்குள்ளே நுழைவதற்கு பயப்படக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைகள் ரோபோக்களையும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட போர் வாகனங்களையும் களமிறக்கி அவற்றை வெடிக்கச் செய்து பலஸ்தீனிய தெருக்களை சிதைத்து வருகின்றது. அதே நேரம் காசா சிட்டிக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசமான ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் 3 உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி ஆக்கிரமிப்பினுடைய 401வது படைப்பிரிவை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு பலஸ்தீனிய போராளி ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 401வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியை அளித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டு விட்டு குறித்த பலஸ்தீனிய போராளி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராக ஷபாஸ் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு அவற்றையும் வெடிக்கச் செய்துள்ளார். இதனால் போர் வாகனங்களுக்குள் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு குறித்த பலஸ்தீனிய போராளி சுரங்கப்பாதையை நோக்கி விரைந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே தரைவழி தாக்குதல்கள் மூலமாக நேருக்கு நேராக போராட முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல் மூலமாக குறித்த பலஸ்தீனிய போராளிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த பலஸ்தீனிய போராளி கொல்லப்பட்டுள்ளார். மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதே போன்று அல் கஸாம் படையினர் வடக்கு காசாவின் அல் சப்ரா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படைப்பிரிவினர் காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசமான ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளுக்கு எதிராக 10க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஜீப் வண்டி ஒன்றும் இந்த தாக்குதல்களில் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அல் கஸாம் படையினர் காசா சிட்டியினுடைய தென்மேற்கு பிரதேசமான தால் ஹவா பிரதேசத்தில் 2 யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ஜீப் வண்டியொன்றும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.